அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல்ல ஆல்ரெடி நம்ம பார்ட் 4 வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கிறேன். அதில பார்த்து படிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம இப்ப பார்க்க போற பார்ட் 5 வீடியோவ நீங்க பாருங்க. இப்ப நம்ம பார்ட் 5 வீடியோவோட நமக்கு 6th ஸ்டாண்டர்ட் வந்து ஃபினிஷ் ஆயிட்டு, இந்த வீடியோவோட நமக்கு 6th முடிஞ்சிட்டு. அதனால இந்த வீடியோவ மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதில நெறைய விஷயங்கள் இருக்கும். இது கொஞ்சம் நெறைய தான் இருக்கு. நான் இத 2 வீடியோவா போடணும்னு தான் முடிவு பண்ணேன். சரி சீக்கிரமா முடிச்சுருவோம். ரொம்ப லேட் பண்ண வேண்டாம் அப்டின்ட்டு தான் இந்த ஒரே வீடியோல முடிச்சுட்டேன். கொஞ்சம் டைம் எடுத்திருந்துக்கும். அதுக்கு நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்ப நம்ம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து மிகவும் குளிர்ந்த பாலைவனங்கள் எவை? கோபி, தக்லா, மக்கன். ஸ்பீடா போயிடலாம். பட்டு ரொம்ப ஸ்பீடா போனா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதுக்காக நான் கொஞ்சம் ஸ்லோவா தான் போவேன். ஏன்னா நீங்க படிக்கிறத உருப்படியா படிக்கணும். இந்த வீடியோ போட்டு பிரயோஜனம் இல்லாம இருக்கக்கூடாது. ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் நானு. அதனால கொஞ்சம் பொறுமையா தான் போவேன். நீங்க இத நல்லா படிச்சு கவனமா கேளுங்க. கேட்டு முக்கியமானத எழுதி வச்சு படிங்க. மிகவும் குளிர்ந்த பாலைவனங்கள் எவை அப்படின்னா, கோபியும், தக்லா மக்கன் அப்படிங்கிறதும் இது 2ம் தான் ரொம்ப குளிர்ந்த பாலைவனம். அடுத்தது ஆசியாவினுடைய பெரிய பாலைவனம் எது அப்படின்னா, அது வந்து அரேபிய பாலைவனம் தான் ஆசியாவிலேயே ரொம்ப பெரிய பாலைவனம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய பாலைவனம் எது? அரேபிய பாலைவனம். உலகின் மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனம் எது? ரூப் அல் காலி அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனம். உலகிலேயே மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனம் எது? ரூப் அல் காலி அப்படிங்கிறது தான். அதிக இரும்புத்தாது இருப்புள்ள நாடு எது அப்படின்னா, நம்மளுடைய இந்தியாவும் சீனாவும் தான் அதிகமான அளவுக்கு இரும்புத்தாது இருக்கக்கூடிய ஒரு நாடுகள். அடுத்தது உலகிலேயே அதிக நிலக்கரி இரும்பு உள்ள கண்டம் எது அப்படின்னா, அது வந்து ஆசியா. உலகிலேயே அதிக நிலக்கரியும் இரும்பும் உள்ள கண்டம் எது? ஆசியா. உலகிலேயே அதிகமான மைக்காவை உற்பத்தி செய்யும் நாடு எது? இந்தியா. உலகிலேயே அதிகமான மைக்காவை உற்பத்தி செய்யும் நாடு எது? இந்தியா. அதிக பெட்ரோல் உள்ள பகுதி எது? தென்மேற்கு ஆசியா. அதிகமான அளவுக்கு பெட்ரோல் உள்ள பகுதி எது? தென்மேற்கு ஆசியா. ஆசியாவிலேயே மிக அதிகமாக பயிர் செய்ய ஏற்ற நிலப்பரப்பை கொண்ட நாடு எது அப்படின்னா, அது வந்து நம்மளுடைய இந்தியா தான். ஆசியாவிலேயே மிக அதிகமான பயிர் செய்ய ஏற்ற நிலப்பரப்பு கொண்ட நாடு வந்து நம்மளுடைய இந்தியா தான். ஆசியாவின் முக்கிய உணவு பயிர் எது? அரிசியும் கோதுமையும் தான் அவங்களுடைய முக்கியமான உணவு பயிர். ஆசியாவின் முக்கிய உணவு பயிர் எது? அரிசி, கோதுமை. ஆசியா மித வெப்பமண்டல பகுதியில் விளையும் பயிர் எது அப்படின்னா, கோதுமை தான் வெப்பமான பகுதியில வந்து விளையக்கூடியது. ஆசியாவின் மித வெப்பமண்டல பகுதியில் விளையக்கூடிய பயிர் எது? கோதுமை. முக்கிய இலைப்பயிர் எது அப்படின்னா, சணலும் பருத்தியும் தான் முக்கியமான இலைப்பயிர். முக்கிய இலைப்பயிர் எது? சணல், பருத்தி. தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் எது அப்படின்னா, தாய்லாந்து தான். தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் எது? தாய்லாந்து. உலகின் மிக சிறந்த நன்னீர் மீன்பிடி ஏரி எது அப்படின்னா, டோன்லே அப்படிங்கிறது தான் சாப் ஏரி. கம்போடியா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. உலகிலேயே மிக சிறந்த நன்னீர் மீன்பிடி ஏரி எது? டோன்லே சாப் ஏரி, கம்போடியா. டோன்லே சாப் ஏரி, கம்போடியா. ஆசிய நெடுஞ்சாலைகள் எத்தனை நாடுகள் வழியாக செல்கிறது? 32 நாடுகள் வழியாக செல்கிறது. ஆசிய நெடுஞ்சாலைகள் எத்தனை நாடுகள் வழியாக செல்கிறது? 32. பேரீச்சை பழங்கள் அதிகம் உற்பத்தி செய்யும் நாடு எது அப்படின்னா, மேற்காசிய நாடுகள். பேரீச்சை பழங்கள் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் எது அப்படின்னா, மேற்காசிய நாடுகள் தான். நெக்ஸ்ட், பனா படிக்கட்டு முறை நெல் விவசாயம் யாரால் உருவாக்கப்பட்டது? இப் ஹவுஸ் என்ற பிலிப்பைன்ஸ் மக்களால தான் இது வந்து உருவாக்கப்பட்டது. பனா படிக்கட்டு முறை நெல் விவசாயம் யாரால் உருவாக்கப்பட்டது? இப் ஹவுஸ் என்ற பிலிப்பைன்ஸ் மக்களால உருவாக்கப்பட்டது. உலகினுடைய நீண்ட இருப்பு பாதை வழித்தடம் எது அப்படின்னா, டிரான்ஸ்
சைபீரியன், டிரான்ஸ் சைபீரியன். உலகின் நீண்ட இருப்பு பாதை வழித்தடம் எது? டிரான்ஸ் சைபீரியன். ஐரோப்பாவையும் தெற்கு ஆசியாவையும் இணைக்கிறது எது அப்படின்னா நன்னம்பிக்கை முனைவழி அப்படிங்கிறது தான். ஐரோப்பாவையும் தெற்கு ஆசியாவையும் இணைக்கிறது எது? நன்னம்பிக்கை முனைவழி. உலக பாரம்பரிய தளம் மற்றும் பாரம்பரிய சின்னம் எது அப்படின்னா அங்கோவாட் அப்படிங்கிறது தான். உலக பாரம்பரிய தளம் மற்றும் பாரம்பரிய சின்னம் எது? அங்கோவாட். அடுத்தது உலகின் மிகப்பெரிய கோயில் எது? அங்கோவாட் அப்படிங்கிற கோயில் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கோவில். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். உலகின் மிகப்பெரிய கோவில் எது? அங்கோவாட். கெமர் மொழியின் அங்கோவாட் என்றால் என்ன? கோயில்களுடைய நகரத்தை தான் நம்ம சொல்றோம். கெமர் மொழியின் அங்கோவாட் என்றால் என்ன? கோயில்களின் நகரம். பிலிப்பைன்ஸ் நாட்டின் தேசிய நடனம் எது? டினிங்லிங் அப்படிங்கிறது தான் பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய தேசிய நடனம் எது? டினிக்லிங் அப்படிங்கிறது தான் பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய தேசிய நடனம் டினிக்லிங். அடுத்தது ஆசியாவினுடைய அறுவடை திருவிழாக்கள் எது? ஆசியாவினுடைய அறுவடை திருவிழாக்கள் இஸ்ரேலின் சுக்கோத் அப்படிங்கிறது தான் ஆசியாவினுடைய அறுவடை திருவிழாக்கள். ஆசியாவுடைய அறுவடை திருவிழாக்கள் எது அப்படின்னா இஸ்ரேலோடைய சுக்கோத் அப்படிங்கிறது தான். கொஸ்டின் வேற்றுமையின் இருப்பிடம் என அழைக்கப்பட்ட இடம் எது? ஐரோப்பா தான் வேற்றுமையின் இருப்பிடம் என அழைக்கப்படுகிறது. வேற்றுமையின் இருப்பிடம் என அழைக்கப்பட்ட இடம் ஐரோப்பா. 28 உறுப்பு நாடுகளின் பொருளாதார மற்றும் அரசியல் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குழுமம் எது அப்படின்னா அது ஐரோப்பிய ஒன்றியம் தான். 28 உறுப்பு நாடுகள்ல பொருளாதாரம் மற்றும் அரசியலோடைய நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குழுமம் எது அப்படின்னா அது ஐரோப்பிய ஒன்றியம். டைக் என்னும் பெருஞ்சுவர் எங்க இருக்கு? நெதர்லாந்துல இருக்குது. டைக் என்னும் பெருஞ்சுவர் எங்கு உள்ளது? நெதர்லாந்து. டைக் என்னும் பெருஞ்சுவர் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா போல்டர்கள் அப்படின்ற பெயரால அழைச்சாங்க. டைக் என்னும் பெருஞ்சுவர் எவ்வாறு அழைக்கப்பட்டது? போல்டர்கள் என்ற பெயரால அழைக்கப்பட்டது. நீர் மின்சாரத்தை அதிக அளவுல உற்பத்தி செய்யக்கூடிய நாடு எது அப்படின்னா நார்வேயும் ஸ்வீடனும். நீர் மின்சாரத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் நாடுகள் எவை? நார்வே, ஸ்வீடன். அடுத்து செங்குத்தான பாறைகளுக்கு இடையே உள்ள குறுகிய ஆழமான கடற்கரையை என்னன்னு நம்ம அழைக்கிறோம்? பிளவுபட்ட கடற்கரை அப்படின்ற பெயரால அழைக்கிறோம். செங்குத்தான பாறைகளுக்கு இடையே உள்ள குறுகிய ஆழமான கடற்கரை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பிளவுபட்ட கடற்கரை. இங்கிலாந்தினுடைய முதுகெலும்பு எது? இங்கிலாந்தினுடைய முதுகெலும்பு பென்னைன்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கிலாந்தினுடைய முதுகெலும்பு. இங்கிலாந்தின் முதுகெலும்பு பென்னைன்ஸ். ஐரோப்பாவுடைய உயரமான சிகரம் எது? எல்ப்ராஸ் அப்படிங்கிறது தான் ஐரோப்பாவுடைய ஒரு உயரமான சிகரம். எல்ப்ராஸ். அடுத்தது மத்திய தரைக்கடல் பகுதியின் கலங்கரை விளக்கம் எது? மத்திய தரைக்கடல் பகுதியோடைய கலங்கரை விளக்கம் ஸ்ட்ரோம்போலி எரிமலை. ஸ்ட்ரோம்போலி எரிமலை. மத்திய தரைக்கடல் பகுதியின் கலங்கரை விளக்கம் ஸ்ட்ரோம்போலி எரிமலை. அடுத்தது மேட்டர்ஹார்ன் மலை என்பது என்ன? மேட்டர்ஹார்ன் மலை என்பது பிரமிடு வடிவமான ஒரு மலையை தான் நம்ம சொல்றோம். இது ஆல்ப்ஸ் மலையில இருக்குது. மேட்டர்ஹார்ன் மலை என்பது என்ன? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரமிடு வடிவம் இருக்கும். மேட்டர்ஹார்ன் மலை என்ன வடிவத்தில் இருக்கும்னு கொஸ்டின்ல கேட்கலாம். அது பிரமிடு வடிவத்தில் இருக்கும். இது எங்க இருக்கு அப்படின்னா ஆல்ப்ஸ் மலையில இருக்குது. ஐரோப்பாவினுடைய நீளமான ஆறு எது? ஓல்கா ஆறு. ஐரோப்பாவுடைய நீளமான ஆறு ஓல்க் ஆறு. கொஸ்டினை எந்த மாதிரி எப்படினாலும் கேட்கலாம். ஓல்க் ஆறு எங்க உள்ளது இப்படி கூட கொஸ்டின்ல கேட்கலாம். ஐரோப்பாவில் இருக்குது. ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு அது என்ன ஆறு அப்படின்னா ஓல்கா ஆறு. இது என்ன எப்படி இருக்கும்னா ரொம்ப நீளமான ஒரு ஆறு. கொஸ்டின் நமக்கு எப்படி கேட்பாங்கன்னே நமக்கு கெஸ் பண்ண முடியாது. அதனால நீங்க ஒரு கொஸ்டினை எப்படி பேட்டர்னில் மாற்றி கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ண தெரிகிற அளவுக்கு நம்ம படிச்சுக்கணும்.
ஐரோப்பாவினுடைய 9 நாடுகள் வழியே பாயும் ஆறு எது? டேன்யூப் ஆறு. ஐரோப்பாவுடைய 9 நாடுகள் வழியே பாயும் ஆறு எது? டேன்யூப் ஆறு. எப்படி கேட்பாங்க? 9 நாடுகள் வழியாக பாயக்கூடிய ஆறு எது? டேன்யூப் ஆறு. இப்படி கேட்பாங்க. அது மாதிரி கொஸ்டின்ஸை வந்து நம்ம எப்படி கேட்டாலும் நமக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். ஐரோப்பாவுடைய மீன்பிடி தளம் எது? டாகர் பாஸ்கஸ் அப்படிங்கிறது தான் ஐரோப்பாவுடைய மீன்பிடி தளம் எது? டாகர் பாஸ்கஸ். அப்புறம் நம்ம கொஸ்டின் வந்து இது மாதிரியே வரலையே, வேற மாதிரி கேட்டிருந்தாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதனால கொஸ்டினை வந்து நீங்கள் ஒரு திருப்பு வாசிக்கும் போது இந்த பேட்டர்னில் கேட்பாங்களா, இப்படியும் நம்ம மாற்றி கொஸ்டினை வந்து நீங்கள் படித்து பார்க்கணும். இப்போ நான் மாற்றி சொல்லி பார்த்தேன் இல்லையா, அது மாதிரி நீங்கள் படித்து பார்த்தா மட்டும்தான் நம்ம எப்படி கேட்டாலும் நம்மளுக்கு எக்ஸாமில் எழுதுறதுக்கு நம்ம ரெடியாக முடியும். மிக குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட நாடு எது அப்படின்னா அது வந்து ஐஸ்லாந்து. மிக குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட நாடு எது? ஐஸ்லாந்து. மக்கள் அடர்த்தி குறைந்த நாடு எது? இப்படி கூட மொட்டையா கேட்பாங்க. அது எது? ஐஸ்லாந்து. ஐரோப்பாவினுடைய அதிகமாக வாழக்கூடிய மக்கள் இனம் எது? காகசாய்டு. ஐரோப்பாவில் அதிகமாக வாழும் மக்கள் இனம் எது அப்படின்னா காகசாய்டு அப்படிங்கிற இனம் தான் ஐரோப்பாவில் அதிகமாக வாழ்கிறாங்க. ஆசியாவினுடைய மிகப்பெரிய தீபகற்பம் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா ஐரோப்பா தான். ஆசியாவினுடைய மிக பெரிய தீபகற்பம் ஐரோப்பா. புவி தன் அச்சில் எத்தனை டிகிரி சாய்ந்துள்ளது? 23.5 டிகிரி. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆனால் ஆசியாவில் மிகப்பெரிய தீபகற்பம் எது அப்படி கேட்டாங்கன்னா நம்ம யோசிப்போம், அது ஐரோப்பா. புவியினுடைய தன் அச்சில் எத்தனை டிகிரி சாய்ந்துள்ளது அப்படின்னா 23.5 டிகிரி. புவியின் மையத்தில் காணப்படும் 0 டிகிரி அச்சக்கோடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிலநடுக்கோடு என்று அழைக்கப்படுகிறது. புவியினுடைய மையத்தில் காணப்படும் 0 டிகிரி அச்சக்கோடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? நிலநடுக்கோடு என்று அழைக்கப்படுகிறது. புவியில வந்து வரையப்படக்கூடிய அந்த அச்சக்கோடை என்னன்னு அழைக்கிறோம் அப்படின்னா பெருவட்டம் அப்படின்னு அழைக்கிறோம். புவியில் வரையப்படும் அச்சக்கோடை என்னன்னு அழைக்கிறோம்? பெருவட்டம் என்ற பெயரால அழைக்கிறோம். ராயல் வானிலை மையம் எங்க இருக்குது? கிரீன்விச்ல இருக்குது. இது எங்க இருக்கு அப்படின்னா இங்கிலாந்துல. ராயல் வானிலை மையம் எங்கு உள்ளது? கிரீன்விச். இது இங்கிலாந்துல இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பன்னாட்டு தேதிக்கோடு எது அப்படின்னா 180 டிகிரி தீர்க்கக்கோடை தான் நம்ம சொல்றோம். பன்னாட்டு தேதிக்கோடு எது? 180 டிகிரி தீர்க்கக்கோடை தான் நம்ம பன்னாட்டு தேதிக்கோடு அப்படின்னு சொல்றோம். எந்த கோட்டை அடிப்படையாக கொண்டு உலகினுடைய அனைத்து பகுதிகளிலும் தேதி வந்து நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னா பன்னாட்டு தேதிக்கோடை வச்சு தான் இந்த தேதி வந்து நிர்ணயிக்கப்படுகிறது. எந்த கோட்டை அடிப்படையாக கொண்டு உலகின் அனைத்து பகுதிகளிலும் தேதி நிர்ணயிக்கப்படுகிறது? பன்னாட்டு தேதிக்கோடு. ஏஎம் ஆம் என்றால் என்ன? ஆம் அப்படின்னு சொன்னா ஆன்டி மெரிடியம். ஆம் என்றால் என்ன? ஆன்டி மெரிடியம். பிஎம் அப்படின்னு சொன்னா என்ன? போஸ்ட் மெரிடியம். ஏஎம் பிஎம் சொல்றோம் இல்லையா, காலையில ஏஎம் குறிக்கும், பிஎம் வந்து பிற்பகலை குறிக்கும். இந்த பிஎம் அப்படின்னு சொன்னானாக்கா போஸ்ட் மெரிடியம். ஏஎம் அப்படின்னு சொன்னா ஆன்டி மெரிடியம். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், எப்படினாலும் நமக்கு கேட்பாங்க. இதை எழுதி வச்சு படிங்க. இந்தியாவின் வழியே எத்தனை தீர்க்கக்கோடுகள் செல்கின்றது? 29 தீர்க்கக்கோடுகள் செல்கிறது. இந்தியாவின் வழியே எத்தனை தீர்க்கக்கோடுகள் செல்கிறது? 29. இந்தியாவின் திட்ட நேரம் எதை வைத்து கணக்கிடப்படுகிறது? 82.5 டிகிரி கிழக்கு தீர்க்கக்கோட்டை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? திட்ட நேரம் வைத்து கணக்கிடப்படுகிறது. இந்தியாவினுடைய திட்ட நேரத்தை வைத்து கணக்கிடப்படுகிறது எது அப்படின்னா 82.5 டிகிரி கிழக்கு தீர்க்கக்கோட்டினை. அடுத்தது, சுனாமி முன்னெச்சரிக்கை கருவி எங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஹைதராபாத்ல தான் இருக்குது. சுனாமி முன்னெச்சரிக்கை கருவி எங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது? ஹைதராபாத். எந்த ஆண்டு வச்சாங்க அப்படின்னா 2007 வந்து இதை வந்து வச்சாங்க. புவி அதிர்வின் போது அளக்கப்படும் அளவு முறை எது அப்படின்னா புவி அதிர்வு அளவு. புவி அதிர்வின் போது அளக்கப்படும் அளவு முறை எது? புவி அதிர்வு அளவு. உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்கிறது எது? முதல் நிலை தொழில்தான். உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான
மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது எது அப்படின்னா முதல் நிலை தொழில். மூன்றாம் நிலை தொழில்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சேவை துறை என்று அழைக்கப்படுகிறது. மூன்றாம் நிலை தொழில்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சேவை துறை. அடுத்தது முதல் நிலை தொழில்கள் மூலம் சேகரிக்கப்படும் மூலப்பொருட்கள்ல இருந்து அன்றாட தேவைக்கான பொருட்களை உற்பத்தி செய்வது எது அப்படின்னா இரண்டாம் நிலை தொழில்கள். முதல் நிலை தொழில்கள் மூலம் நம்ம சேகரிக்கப்படக்கூடிய அந்த பொருட்கள்ல இருந்து அன்றாட தேவைக்கான பொருட்களை உற்பத்தி செய்யறத வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா இரண்டாம் நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்றோம். தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 2004. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. இந்தியாவில் தற்போது எத்தனை மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளன? மொத்தம் 6 மொழிகள் வந்து செம்மொழியா அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் தற்போது எத்தனை மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளன? 6 செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்ட பிரிவு எது அப்படின்னா பிரிவு 17. இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்ட பிரிவு எது? பிரிவு 17. நெக்ஸ்ட், பாபா சாஹப் என அழைக்கப்பட்டவர் யார்? அம்பேத்கர் தான் பாபா சாஹப் என்ற பெயரால அழைக்கப்பட்டவர் அம்பேத்கர். இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு சான்றுகள்ல 60% எங்க இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு சான்றுகளில் 60% எங்கு உள்ளது? தமிழ்நாடு. இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் உள்ளன? இந்தியாவில் வந்து மொத்தம் 29 அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் 29 கிடையாது, அது முந்தி தான் 29. கொஸ்டினில் வந்து 29 மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 29 போடுங்க. ஆனால் இப்போ 2026 நிலவரப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 28 மாநிலங்கள் தான். இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாநிலங்கள் உள்ளன? 28 மாநிலங்கள் தான் இருக்குது. ஜம்மு காஷ்மீரும் மற்றும் லடாக் அப்படிங்கிற 2 பகுதியையும் 2 யூனிய பிரதேசமாக மாற்றிட்டாங்க நமக்கு. அதனால் இதிலிருந்து ஒன்று வந்து நமக்கு கம்மியாயிடும். இப்போ வந்து 28 மாநிலங்கள் தான். ஜம்மு காஷ்மீர் வந்து நமக்கு எங்கே போயிட்டு யூனிய பிரதேசமாக மாற்றிட்டாங்க. இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாநிலங்கள் உள்ளன? 28 மாநிலங்கள் 2026 கணக்கெடுப்பின் படி. சரிங்களா? அடுத்தது, இந்தியாவில் எத்தனை யூனிய பிரதேசங்கள் உள்ளன? இந்தியாவில் வந்து மொத்தம் 8 யூனிய பிரதேசங்கள் உள்ளன. இது கரெக்டு தான். இந்தியாவில் எத்தனை யூனிய பிரதேசங்கள் உள்ளது? 8 யூனிய பிரதேசங்கள் உள்ளது. அடுத்தது, 2008 ஆண்டு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனது யார்? விஸ்வநாதன் ஆனந்த். 2008 ஆண்டு இந்தியாவினுடைய முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனது யார் அப்படின்னா அவர் வந்து விஸ்வநாதன் ஆனந்த் அப்படிங்கிறவர் தான். கொஸ்டின், விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது? குடியாத்தம். எல்லாம் முக்கியமான கொஸ்டின். விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது? குடியாத்தம். குடியாத்தம் எங்க இருக்குன்னா வேலூர் மாவட்டத்துல இருக்குது. குடியாத்தம் எங்க இருக்குது? வேலூர் மாவட்டம். அடுத்தது, இந்த கொடியை ஜவஹர்லால் நேரு செங்கோட்டையில் ஏற்றினார். இந்த கொடியை தான் ஜவஹர்லால் நேரு வந்து செங்கோட்டையில ஏற்றினாரு. இந்திய தேசிய கொடியை வடிவமைச்சவங்க யார் அப்படின்னாக்கா பிங்காலி வெங்கையா. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? பிங்காலி வெங்கையா. இவர் வந்து ஆந்திராக்காரரு. இந்திய தேசிய கொடியை வடிவமைச்சவர் பிங்காலி வெங்கையா. சக ஆண்டு முறை யார் காலத்தில் தொடங்கியது? கனிஷ்கரோட காலத்துல தான் தொடங்குச்சு. சக ஆண்டு முறை யார் காலத்தில் தொடங்கியது? கனிஷ்கர். அடுத்தது, ருப்பி. இந்த சின்னத்தை, ருப்பிக்குடைய சிம்பல் இருக்கு இல்லையா, அந்த சின்னத்தை வந்து வடிவமைச்சவர் யார் அப்படின்னா அதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். டி உதயகுமார் 2010 தமிழ்நாட்டில் வந்து இதை வடிவமைச்சாங்க. இந்த ருப்பியை வந்து இவர் வந்து தமிழ்நாட்டுக்காரர் டி உதயகுமார் அப்படிங்கிறவர் 2010 தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வடிவமைச்சாரு ருப்பின்ற சிம்பிளை. அடுத்தது, 2012 தேசிய நுண்ணுயிரியாக அங்கீகரிக்கப்பட்ட நுண்ணுயிரி எது? லாக்டோ பேசிலஸ் அப்படிங்கிறது தான். டெல் ப்ரூக்கி அப்படிங்கிறது. டெல்ஸ் ப்ரூக்கி.
2012ல தேசிய நுண்ணுயிரியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நுண்ணுயிரி எது அப்படின்னா லாக்டோபேசில்லஸ் டெல் ப்ரூக்கி அப்படிங்கிற நுண்ணுயிரி தான் தேசிய நுண்ணுயிரியாக அங்கீகரிக்கப்பட்டுச்சு. எந்த வருஷம்னு கேட்பாங்க? 2012ல. இந்தியா என் தாய்நாடு என்னும் தேசிய உறுதிமொழியை வந்து தெலுங்குல எழுதினவர் யார் அப்படின்னா வெங்கட சுப்பாராவ் அப்படிங்கிறவர் தான் தெலுங்குல மொழிபெயர்த்து எழுதினாரு. இந்தியா என் தாய்நாடு என்னும் தேசிய உறுதிமொழியை தெலுங்கில் எழுதியவர் யார்? வெங்கட சுப்பாராவ். நெக்ஸ்ட், வந்தே மாதரம் என்ற தேசிய பாடலை எழுதினது யாரு? பர்கிம் சந்திர சட்டர்ஜி. வந்தே மாதரம் என்ற தேசிய பாடலை எழுதியவர் யார்? பர்கிம் சந்திர சட்டர்ஜி. ஜனகணமன என்ற தேசிய கீதத்தை எழுதினவர் யாரு? ரவீந்திரநாத் தாகூர். என்ன மொழியில் எழுதினாரு? வங்க மொழியில எழுதினாரு. ஜனகணமன என்ற தேசிய கீதத்தை எழுதியவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். வங்க மொழியில எழுதியிருந்தாரு. இந்தியா குடியரசு அடைந்து 3ஆம் நாள், அதாவது ஜனவரி 29 அன்று அந்த விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்தியா குடியரசு அடைந்து 3ஆம் நாள், அதாவது ஜனவரி 29 அன்று எந்த விழா சிறப்பாக நடைபெற்றது? பாசறைக்கு திரும்புதல் அப்படிங்கிற விழா வந்து ரொம்ப சிறப்பா நடைபெற்றது. பாசறைக்கு திரும்புதல். அடுத்தது, சர்வதேச அகிம்சை நாள் எது அப்படின்னா அக்டோபர் 2 தான். சர்வதேச அகிம்சை நாள் எது? அக்டோபர் 2. இங்க அந்த அக்டோபர் 2 தான் யாரு? காந்தியடிகள் பிறந்த தினம். அடுத்தது, உலகிலேயே கூடு கட்டி முட்டையிட்டும் இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகை எது அப்படின்னா அது கருநாகம் தான். கூடு கட்டி அது முட்டை போட்டு அதுக்கப்புறம் அது குஞ்சு வெளியே வரும். அதனால இந்த உலகத்திலே வந்து கூடு கட்டி முட்டையிடும் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு பாம்பு வகை எது அப்படின்னா அது வந்து கருநாகம் மட்டும்தான். கருநாகத்தை தவிர மித்ததெல்லாம் பண்ணாது. கருநாகம் அது வந்து கூடு கட்டி பண்ணும். அடுத்தது, கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் என பாடியவர் யார்? கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் அப்படின்னு அந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னா நம்மளுடைய பாரதியார் தான். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என பாடியவர் யார்? பாரதியார். நெக்ஸ்ட், பாசறைக்கு திரும்புதல் விழாவின் முதன்மை விருந்தினர் யார்? குடியரசு தலைவர் தான். பாசறைக்கு திரும்புதல் விழாவின் முதன்மை விருந்தினர் யார்? குடியரசு தலைவர். நெக்ஸ்ட், ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே. ஆடுவோமே பல்லு பாடுவோமே. இந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னா நம்மளுடைய பாரதியார் தான். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே அப்படின்னு இந்த பாட்டை பாடினவர் யார் அப்படின்னா அது பாரதியார். இதை அகில உலக வானொலியில் பாடியது யார் அப்படின்னா டி.கே. பட்டம்மாள் அப்படிங்கிறவங்க தான். இந்த ஆடுவோமே பல்லு பாடுவோமே இந்த பாட்டை பாடினது யார் அப்படின்னா டி.கே. பட்டம்மாள். இவங்க எதில் பாடினாங்கன்னா அகில உலக வானொலியில பாடியிருக்காங்க. உலக மக்களாட்சி தினம் எது? செப்டம்பர் 15. உலக மக்களாட்சி தினம் எது? செப்டம்பர் 15. உலகிலேயே பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய நாடு எது? நியூசிலாந்து தான். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். உலகிலேயே பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய நாடு எது? நியூசிலாந்து. எந்த ஆண்டு? 1893 தான் உலகிலேயே பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய நாடு நியூசிலாந்து. 1893. மக்களாட்சியுடைய பிறப்பிடம் எது? கிரேக்கம். மக்களாட்சியுடைய பிறப்பிடம் எது? கிரேக்கம். அடுத்தது, நாடாளுமன்ற நூலகத்துல ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில வைத்து பாதுகாக்கப்பட்டு வரும் பிரதிகள் எவை அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உண்மை பிரதிகளை தான் பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. நாடாளுமன்ற நூலகத்துல ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட ஒரு பேழையில வைத்து பாதுகாக்கப்பட்டு வரும் பிரதிகள் எவை? அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட், அரசியலமைப்பு சட்ட நாள் எது? நவம்பர் 26. அரசியலமைப்பு சட்டம் நாள் எது அப்படின்னா நவம்பர் 26.
நெக்ஸ்ட், பாதசாரிகளுக்கு என்று சாலையை கடக்கும் பகுதி முதலில் எங்கு அமைக்கப்பட்டது? பிரிட்டன்ல தான் அமைக்கப்பட்டுச்சு. பாதசாரிகளுக்கு என்று சாலையை கடக்கும் பகுதி முதலில் எங்கு அமைக்கப்பட்டது? பிரிட்டன். எந்த ஆண்டு? 1934ல. 1934 ஆண்டெல்லாம் எழுதி வச்சு படிங்க. இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எது? சென்னை மாநகராட்சி. இந்தியாவில் மிகவும் பழமையான ஒரு உள்ளாட்சி அமைப்பு எது அப்படின்னா அது வந்து சென்னை மாநகராட்சி. தமிழ்நாட்டில் முதல்ல உருவாக்கப்பட்ட ஒரு நகராட்சி எது அப்படின்னா வாலாஜாபேட்டை நகராட்சி தான். தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? வாலாஜாபேட்டை நகராட்சி. அடுத்தது, நகராட்சிகள் அதிகமுள்ள மாவட்டம் எது? காஞ்சிபுரம். நகராட்சிகள் அதிகமுள்ள மாவட்டம் எது? முக்கியமான கொஸ்டின். காஞ்சிபுரம் மாவட்டத்துல தான் நகராட்சிகள் வந்து அதிகமா இருக்கு. கிராமங்கள் செயல்படக்கூடிய உள்ளாட்சி அமைப்புக்கு என்ன பேரு? கிராம ஊராட்சி அப்படின்னு பேரு. கிராமங்கள்ல செயல்படக்கூடிய உள்ளாட்சி அமைப்புக்கு என்ன பெயர் அப்படின்னா கிராம ஊராட்சி. அதிகமாக ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டம் எது? விழுப்புரம். அதிகமாக ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டம் எது அப்படின்னா விழுப்புரம். அடுத்தது, தேசிய ஊராட்சி தினம் எது? ஏப்ரல் 24. தேசிய ஊராட்சி தினம் எது? ஏப்ரல் 24. தமிழகத்தின் தேர்தல் ஆணையம் எங்கு உள்ளது? கோயம்பேடு, சென்னையில் இருக்குது. தமிழகத்துடைய தேர்தல் ஆணையம் எங்கு உள்ளது? கோயம்பேடு, சென்னை. தேசிய கொடி. தேசிய கொடியை நம்ம பார்ப்போம். தேசிய கொடியில வந்து காவி நிறம். காவி நிறம் எதை குறிக்கும்? தைரியம் மற்றும் தியாகத்தை குறிக்கும். பச்சை நிறம் வந்து செழுமையையும் வளத்தையும் குறிக்கும். வெள்ளை நிறம் நேர்மை, அமைதி, தூய்மை, இது மூணையும் குறிக்கக்கூடியது. தேசிய கொடியில காவி நிறம் தைரியம் மற்றும் தியாகம், பச்சை நிறம் செழுமை வளம், வெள்ளை நிறம் நேர்மை அமைதி தூய்மை, இதை குறிக்குது. அடுத்தது, உலகினுடைய முதல் அணுகுண்டின் பெயர் என்ன? அந்த அணுகுண்டினுடைய பெயர் வந்து தி கெட்செட் அப்படிங்கிறது தான். உலகின் முதல் அணுகுண்டோடைய பெயர் என்ன? தி கெட்செட். அடுத்தது, பணியில் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கான உலக தினம் எது? ஏப்ரல் 28. பணியில பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கான உலக தினம் எது? ஏப்ரல் 28. தமிழில் முதல் நாவல் எது அப்படின்னா பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படிங்கிறது தான் தமிழ்ல உள்ள முதல் நாவல். இதெல்லாம் முக்கியமானது. தமிழ்ல உள்ள முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம். தமிழ்ல முதல் நாவலை எழுதினவர் யார் அப்படின்னா மாயூரம் முன்சீப் வேதநாயகம் அப்படிங்கிறது தான். தமிழ்ல முதல் நாவலை எழுதினவர் யார் அப்படின்னா மாயூரம் முன்சீப் வேதநாயகம். நெக்ஸ்ட், உலகின் முதலில் புத்தகத்தை அச்சிட்டவர் யார் அப்படின்னா கோஸ்டர் அப்படிங்கிறவர் தான் உலகத்துல முதல்ல புத்தகத்தை அச்சிட்டவர். உலகத்துல முதல்ல புத்தகத்தை அச்சிட்டவர் யாருன்னா கோஸ்டர் அப்படிங்கிறவர் தான். இந்தியாவின் முதல் கலெக்டர் யார் அப்படின்னா அண்ணா ராஜம் மல்ஹோத்ரா அப்படிங்கிறவர் தான் இந்தியாவினுடைய முதல் கலெக்டர். இதெல்லாம் எழுதி வச்சு படிங்க. இந்தியாவினுடைய முதல் கலெக்டர் யார்? அண்ணா ராஜம் மல்ஹோத்ரா. நெக்ஸ்ட், தரையில் வாழும் பூச்சி இனங்களிலேயே மிக வேகமாக ஓடும் தன்மையுடைய பூச்சி எது? கரப்பான் பூச்சி. தரையில் வாழும் பூச்சி இனங்களிலேயே மிக வேகமாக ஓடும் தன்மையுடைய பூச்சி எது? கரப்பான் பூச்சி. இந்த கரப்பான் பூச்சி வந்து 5.4 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து என்ன செய்யுமா? போகுமா. அடுத்தது, மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் எது அப்படின்னா இண்டிகா தான். மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் இண்டிகா. நெக்ஸ்ட், உலகில் அதிகமாக விற்பனையாகி கொண்டிருக்கும் மதம் சம்பந்தமான ஒரு புனித நூல் எது அப்படின்னா அது பைபிள் தான். அதிகமான அளவுக்கு விற்பனையாகி கொண்டிருக்கிறது. உலகில் அதிகமாக விற்பனையாகி கொண்டிருக்கக்கூடிய மதம் சம்பந்தமான ஒரு புனித நூல் எது அப்படின்னா அது வந்து பைபிள் தான். உலகில் முதலில் குட்டன்பெர்க் அச்சகத்தில் அச்சடிக்கப்பட்ட மதம் சம்பந்தப்பட்ட முதல் நூலும் பைபிள் தான். எப்ப அச்சடிச்சாங்க அப்படின்னா 1450. சரிங்களா? வருஷம் பாருங்க, 1450.
உலகின் முதலில் குட்டன்பெர்க் அச்சகத்தில் அச்சடிக்கப்பட்ட மதம் சம்பந்தப்பட்ட முதல் நூல் எது அப்படின்னா அது பைபிள். எந்த ஆண்டு அச்சடிக்கப்பட்டது? 1450ல. தமிழ்நாட்டில் முதலில் தமிழில் அச்சடிக்கப்பட்ட ஒரு புனித நூல் எது அப்படின்னா பைபிள் தான். தமிழ்நாட்டில் முதலில் தமிழில் அச்சடிக்கப்பட்ட ஒரு புனித நூல் எது? பைபிள். இதோட நமக்கு 6th 500 கொஸ்டின்ஸ் ஃபினிஷ் ஆயிட்டு. அடுத்தது நம்ம கொஞ்சம் குறிப்புன்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சஹாரா கலகாரி பாலைவனங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. சஹாரா கலகாரி அப்படிங்கிற பாலைவனங்கள் எங்கே இருக்குதுன்னா ஆப்பிரிக்காவில் இருக்குது. சஹாரா கலகாரி பாலைவனங்கள் ஆப்பிரிக்காவில் உள்ளது. தார் பாலைவனம் எங்கே இருக்குது? இந்தியாவில் இருக்குது. தார் பாலைவனம் இந்தியா. பெரிய ஆஸ்திரேலியா பாலைவனம் ஆஸ்திரேலியாவில் தான் இருக்குது. பெரிய ஆஸ்திரேலியா பாலைவனம் ஆஸ்திரேலியா. கோபி பாலைவனம் இது எங்கே இருக்குது? சீனாவில் இருக்குது. சரிங்களா? கோபி பாலைவனம் சீனா. இந்தியாவில் போர்ச்சுகீசியரினுடைய தலைமையிடம் கோவா. இந்தியாவில் போர்ச்சுகீசியருடைய தலைமையிடம் எது அப்படின்னா அது கோவா தான். டச்சுக்காரர்களுடைய தலைமையிடம் பாண்டிச்சேரி. டச்சுக்காரர்களின் தலைமையிடம் பாண்டிச்சேரி. மூன்றாம் கர்நாடக போரில் கவுண்ட் டிலாலி யாரால் எங்கு தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னா சர் அயர் கூட் அப்படிங்கிறது தான் எங்க வந்தவாசியில. சரிங்களா? மூன்றாம் கர்நாடக போரில் கவுண்ட் டிலாலி யாரால் எங்கு தோற்கடிக்கப்பட்டார்? சர் அயர் கூட் வந்தவாசியில தோற்கடிக்கப்பட்டாரு. வாஸ்கோட காமா இந்தியா வந்தடைந்த பகுதி எது? கோழிக்கோடு மேற்கு கடற்கரை பகுதியில். வாஸ்கோட காமா இந்தியா வந்தடைந்த பகுதி கோழிக்கோடு மேற்கு கடற்கரை பகுதியில். கட்டபொம்மன் ஆட்சி செய்த பகுதி எது? பாஞ்சாலங்குறிச்சி. கட்டபொம்மன் ஆட்சி செய்த பகுதி பாஞ்சாலங்குறிச்சி. வேலூர் சிப்பாய் கழகம் எப்போ ஆரம்பிச்சாங்க? வேலூர் சிப்பாய் கழகம் 1806ல் தோற்றுவிக்கப்பட்டது. வேலூர் சிப்பாய் கழகம் 1806. சர் தாமஸ் மன்றோ ரயத்வாரி முறை எங்கு அறிமுகப்படுத்தினார்? அவர் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா சென்னை மாகாணத்துல தான் அறிமுகப்படுத்தினாரு. இதுல ஆன்சர் இருக்காது. சென்னை மாகாணத்துல எந்த வருஷம் அப்படின்னா 1820ல் தான் அவர் அறிமுகப்படுத்தினாரு. சர் தாமஸ் மன்றோ ரயத்வாரி முறை எங்கு அறிமுகப்படுத்தினார்? சென்னை மாகாணத்தில் 1820ல் அவர் அறிமுகப்படுத்தினாரு. அடுத்தது சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை தூத்துக்குடியில தொடங்கினவர் யாரு? வ.உ. சிதம்பரனார். சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை தூத்துக்குடியில தொடங்கினவர் யார் அப்படின்னா வி.ஓ. சிதம்பரனார் தான். பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எங்க இருக்குது? திருச்சியில இருக்குது. பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சி. தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் எது? கோயமுத்தூர். தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் கோயமுத்தூர். தமிழ்நாட்டுடைய நெற்களஞ்சியம் எது? தஞ்சாவூர். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர். தாமிரபரணி ஆறு பாயக்கூடிய மாவட்டம் எது? திருநெல்வேலி. தாமிரபரணி ஆறு பாயும் மாவட்டம் திருநெல்வேலி. காவிரி ஆறு கர்நாடகாவில் உற்பத்தியாகக்கூடிய இடம் எது அப்படின்னா தலைக்காவிரி கூர்க் அப்படிங்கிற இடம் தான். காவிரி ஆறு கர்நாடகாவில் உற்பத்தியாகக்கூடிய இடம் தலைக்காவிரி கூர்க் அப்படின்னு சொல்லுவோம். காவிரி ஆறினுடைய பிரிவுகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 3 கிளைகளாக பிரிகிறது. காவிரி ஆற்றினுடைய பிரிவுகள் மொத்தம் 3 கிளைகளாக பிரிகிறது. அது எதெல்லாம் அப்படின்னா வெண்ணாறு, வெட்டாறு, வடவாறு அப்படிங்கிற ஆறுகள் தான். காவிரி ஆறில் பிரியும் 3 கிளைகள் வெண்ணாறு, வெட்டாறு, வடவாறு. அடுத்தது ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி உள்ள மாவட்டம் எது? தர்மபுரி. ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி உள்ள மாவட்டம் தர்மபுரி. நெக்ஸ்ட் காவிரி ஆற்றின் மத்திய நிலையில் இணையும் துணை ஆறு எது? பவானி, அமராவதி, நொய்யல். காவிரி ஆற்றின் மத்திய நிலையில் இணையும் துணை ஆறுகள் பவானி, அமராவதி, நொய்யல். காவிரி ஆற்றினுடைய துணை ஆறுகள்னு எதை சொல்றோம்? ஹேமாவதி, அப்புறம் லக்ஷ்மண தீர்த்தா, கபினி அப்படிங்கிற 3 ஆறுகளும் காவிரி ஆற்றினுடைய துணை ஆறுகள். காவிரி ஆற்றினுடைய துணை ஆறுகள் ஹேமாவதி,
லக்ஷ்மண தீர்த்தா, கபினி இந்த 3 ஆறுகளும் காவிரி ஆற்றினுடைய துணை ஆறுகள். அடுத்தது தமிழ்நாட்டில் சமவெளி பகுதியில் பாயும் அகன்ற காவிரி எம்மாவட்டத்தில் 2 கிளைகளாக பிரிகிறது? திருச்சியில தான் அது 2 கிளைகளாக பிரிகிறது. தமிழ்நாட்டுடைய சமவெளி பகுதியில பாயக்கூடிய அகன்ற காவிரி எந்த மாவட்டத்துல 2 கிளையா பிரியுது? காவிரி ஆறு 2 கிளையா பிரியக்கூடிய அந்த மாவட்டம் எது அப்படின்னா அது திருச்சி மாவட்டம். கிமு என்பதன் விரிவாக்கம் என்ன? கிறிஸ்துவுக்கு முன்னாடி, கிறிஸ்து பிறப்புக்கு முன். அததான் நம்ம கிமு அப்படின்னு சொல்லுவோம். கிபி அப்படின்னு சொன்னாக்கா கிறிஸ்து பிறப்புக்கு பின், அததான் கிபி அப்படின்னு சொல்லுவோம். கிமு அப்படின்னா கிறிஸ்து பிறப்புக்கு முன், கிபி அப்படிங்கிறது கிறிஸ்து பிறப்புக்கு பின். அடுத்தது ஆங்கில வார்த்தைக்கு நிகரான ஒரு தமிழ் சொற்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்க்க போறோம். வாட்ஸ்அப் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லுவோம் தமிழ்ல? புலனம் அப்படின்னு சொல்லுவோம். யூடியூபுக்கு என்ன சொல்லுவோம்? வலையொலி அப்படிங்கிறது தூய தமிழ்ல வலையொலி. இன்ஸ்டாகிராமுக்கு படவரி அப்படின்னு சொல்லுவோம். விசாட் அப்படின்னா அளாவி அப்படின்னு சொல்லுவோம். மெசஞ்சர் அப்படின்னா பற்றியம். ட்விட்டர் அப்படின்னா கீச்சகம். டெலகிராம் அப்படின்னா தொலைவரி. ஸ்கைபே அப்படின்னா காயலை அப்படின்னு சொல்லுவோம். வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம், யூடியூப் வலையொலி, இன்ஸ்டாகிராம் படவரி, விசாட் அளாவி, மெசஞ்சர் பற்றியம், ட்விட்டர் கீச்சகம், டெலகிராம் தொலைவரி, ஸ்கைபி அப்படின்னா காயலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சுற்றுச்சூழல் முக்கிய திட்டங்கள். சுற்றுச்சூழலுடைய முக்கிய திட்டங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக இயர்ஸ் தான், எழுதி வச்சுக்கோங்க. மீன் சட்டம், மீன் சட்டம் 1987. இது மீன் சட்டம். காடு சட்டம் எப்போ? 1927 காடு சட்டம். காடு பராமரிப்பு சட்டம். இந்த காடு பராமரிப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1980 தான் காடு பராமரிப்பு சட்டம். அடுத்தது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எப்போ அப்படின்னா 1972. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. வனவிலங்கு திருத்த சட்டம் எப்போ அப்படின்னா 1991. வனவிலங்கு திருத்த சட்டம் 1991. அடுத்தது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. காற்று சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 1981 கொண்டு வந்தாங்க. ஆனால் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1987 தான் நடைமுறைப்படுத்தினாங்க. காற்று சட்டம் 1981, நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1987. நீர் சட்டம் 1974 கொண்டு வந்தாங்க. திருத்தப்பட்டது எப்போ அப்படின்னா 1985 திருத்தப்பட்டது. முக்கியமான சுகாதார தினங்கள். முக்கியமான சுகாதார தினங்கள் இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். உலக கழிவறை தினம் என்னைக்கு அப்படின்னா நவம்பர் 19. உலக கழிவறை தினம் நவம்பர் 19. தேசிய குடற்புழு நீக்க தினம். தேசிய குடற்புழு நீக்க தினம் பிப்ரவரி 10. உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7. உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7. உலக கை கழுவும் தினம் அக்டோபர் 15. உலக கை கழுவும் தினம் அக்டோபர் 15. முக்கியமான சுகாதார தினங்கள் உலக கழிவறை தினம் நவம்பர் 19. தேசிய குடற்புழு நீக்க தினம் பிப்ரவரி 10. உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7. உலக கை கழுவும் தினம் அக்டோபர் 15. நெக்ஸ்ட் அனல் மின் நிலையம். அனல் மின் நிலையம், முக்கியமான அனல் மின் நிலையங்களை பார்க்க போகிறோம். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலலாம் ஏதாவது ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம்டாக வரலாம். எண்ணூர் அனல் மின் நிலையம் எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்குது. எண்ணூர் அனல் மின் நிலையம் தமிழ்நாடு. நெய்வேலி அனல் மின் நிலையம் தமிழ்நாடு. அடுத்தது பொக்காரோ அனல் மின் நிலையம் பீகார்ல இருக்கு. பொக்காரோ அனல் மின் நிலையம் பீகார். எண்ணூர் அனல் மின் நிலையம் தமிழ்நாடு. நெய்வேலி அனல் மின் நிலையம் தமிழ்நாட்டில் இருக்கு.
பொகாரோ அனல்மின் நிலையம் பீகார்ல இருக்குது. மொத்தம் இப்படி கூட கொஸ்டின்ல கேட்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள அனல்மின் நிலையங்கள் மொத்தம் எத்தனை? இப்படி கூட கொஸ்டின்ல கேட்கலாம். அதனால கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. நீங்க வந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணதுக்கு ரெடியா இருக்கணும். அடுத்தது சந்திரபுரா அனல்மின் நிலையம். சந்திரபுரா அனல்மின் நிலையம் எங்க இருக்குன்னா பீகார்ல தான் இருக்கு. பீகார்ல பாருங்க 2 அனல்மின் நிலையங்கள் இருக்குது. பொகாரோ அனல்மின் நிலையம், சந்திரபுரா அனல்மின் நிலையம். அடுத்தது உசேன் சாகர் அனல்மின் நிலையம் எங்க இருக்குன்னா ஆந்திராவில் உசேன் சாகர் அனல்மின் நிலையம். அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, அடுத்த ஸ்லைடில் வரும். நெக்ஸ்ட் வந்து பெல்லாரி அனல்மின் நிலையம். இது வந்து கர்நாடகாவில் இருக்கு. பெல்லாரி அனல்மின் நிலையம் கர்நாடகா. பெல்லாரி அனல்மின் நிலையம் கர்நாடகா. நெக்ஸ்ட் வந்து சாத்புரா அனல்மின் நிலையம். சாத்புரா அனல்மின் நிலையம் இது எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசத்துல தான் இருக்குது. சாத்புரா அனல்மின் நிலையம் மத்திய பிரதேசம். கொத்தகுடம் அனல்மின் நிலையம். கொத்தகுடம் அனல்மின் நிலையம் வந்து ஆந்திர பிரதேசத்துல இருக்குது. கொத்தகுடம் அப்படிங்கிறது தெலுங்குல சொல்லியிருக்காங்க. புது 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 பானை அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். தமிழ்ல வந்து புது பானை அப்படின்னு அர்த்தம். கொத்தகுடம் அப்படின்னா புது பானை. அனல் மின் நிலையம் தமிழ்ல வந்து இது வந்து தெலுங்குல சொல்லியிருக்கிறாங்க. கொத்தகுடம் அனல் மின் நிலையம் ஆந்திர பிரதேசம். விஜயவாடா அனல் மின் நிலையம் ஆந்திர பிரதேசம். அடுத்தது சிம்மாத்திரி அனல் மின் நிலையம் அப்படின்னா அதுவும் ஆந்திர பிரதேசம் தான். சிம்மாத்திரி அனல் மின் நிலையம் ஆந்திர பிரதேசம். கொத்தகுடம், விஜயவாடா, சிம்மாத்திரி இது 3மே ஆந்திர பிரதேசத்துல அனல்மின் நிலையங்கள் இருக்குது. அப்ப ஆந்திர பிரதேசத்துல மட்டும் மொத்தம் 4 அனல்மின் நிலையங்கள் இருக்குது. அடுத்தது நகர்கதியா அனல்மின் நிலையம். நகர்கதியா அனல்மின் நிலையம் அஸ்ஸாம்ல இருக்கு. பிரௌனி அனல்மின் நிலையம் வடக்கு பீகார்ல இருக்குது. பிரௌனி அனல்மின் நிலையம் வடக்கு பீகார். அடுத்தது துவாரான் அப்படின்னா காம்பே அப்படின்னா இந்த அனல்மின் நிலையம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல இருக்கு. துவரான் காம்பே அனல்மின் நிலையம் எங்க இருக்குது? குஜராத்ல இருக்குது. பாத்தேல் அனல்மின் நிலையம் மேற்கு வங்காளத்துல இருக்குது. பாத்தேல் அனல்மின் நிலையம் மேற்கு வங்காளம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர்கள் சிறப்பு, அவங்களுடைய கலைகள், அப்புறம் கட்டிடங்கள் இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். பல்லவர் காலம். பல்லவர் காலம் வந்து என்னது சிறப்பு அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். சிறப்புகள், அவங்களுடைய கலைகள், கட்டிடங்கள் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பல்லவர் காலம் ரத கல்வெட்டு கோவில்கள். பல்லவர் காலத்தில் ரத கல்வெட்டு கோவில்கள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இது எங்கே இருக்குது அப்படின்னா மாமல்லபுரத்தில் இருக்குது. கைலாசநாதர் கோவில் காஞ்சிபுரத்தில் இருக்குது. இந்த 2 கட்டடக்கலையும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு கட்டடக்கலை. பல்லவர் காலத்தில் கட்டியிருந்த கட்டடக்கலைகள்லேயே சிறப்பு வாய்ந்த கட்டடக்கலை எது அப்படின்னா ரத கல்வெட்டு கோவில்கள், கைலாசநாதர் கோவில்கள். ரத கல்வெட்டு கோவில்கள் மாமல்லபுரத்துல இருக்கு. கைலாசநாதர் கோவில் வந்து காஞ்சிபுரத்துல இருக்குது. சோழர் காலத்துல பிரகதீஸ்வரர் ஆலயம் ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆலயம். அப்புறம் வந்து தஞ்சை பெரிய கோயில் தஞ்சையில இருக்குது. இது யாரு கட்டுனா ராஜராஜ சோழன். கங்கை கொண்ட சோழபுரம் இந்த கட்டடக்கலைகள்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது எங்க சோழர் காலங்கள்ல. இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து யாரு? ராஜேந்திர சோழன் அப்படின்ற மன்னன் தான் அங்க ஆட்சி செஞ்சாரு. அவர் தான் அங்க எல்லா வேலைகளும் பார்த்தாரு. அடுத்தது புத்த மத காலம் சாஞ்சி ஸ்தூபி. புத்த மத காலம் வந்து சாஞ்சி ஸ்தூபி, அப்புறம் அஜந்தா, எல்லோரா இந்த குகைகள்லாம் வந்து புத்த மத காலத்துல ரொம்ப ஃபேமஸான கட்டடக்கலைகள். குப்தர் காலம் வந்து அஜந்தா ஓவியங்கள் தான் குப்தர் காலத்துல ரொம்ப புகழ் வாய்ந்த சிறப்பு பெற்ற ஒரு ஓவியங்களா இருந்தது. கட்டிடக்கலைகள்லையும் அது சிறந்து விளங்குச்சு. இந்திய வரலாற்றினுடைய பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை இரும்பு தூண் வந்து எங்க இருக்குது? டெல்லியில இருக்குது. விஷ்ணு கோவில் அதுவும் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுதான். இது எங்க இருக்குன்னா தெகுவா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. சிவா கோவில், சிவன் கோயில் வந்து நாகதா அப்படிங்கிற இடத்துல இருக்கு. பார்வதி கோயில் அஜய்கார் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. தசாவதார கோவில் அப்படின்னா
தியோஹார் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே சிறப்பு வாய்ந்த குப்தர் கால கோவில்கள். அடுத்தது ஹெய்சாலர் காலம். ஹெய்சாலர் காலம் வந்து சென்னகேசவர் ஆலயம் அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்புறம் ஹெய்சலேஸ்வரர் ஆலயம், இது ரெண்டும் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில்கள். இந்த சென்னகேசவர் ஆலயம் வந்து பேலூரில் இருக்குது. ஹெலபேடு அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஹெய்சலேஸ்வரர் டெம்பிள் வந்து இருக்குது. அடுத்தது வந்து சுற்றுச்சூழல் மாசுபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய்களும் அதனுடைய பாதிப்புகளும் பார்க்க போகிறோம். சுற்றுச்சூழல் மாசுபாட்டினால் ஏற்பட்ட நோய்கள், அதனுடைய பாதிப்புகள். இதுலேயும் ரொம்ப முக்கியமாக ஏதாவது ஒன்று கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மின்னோட்ட நோய். மின்னோட்ட நோய் 1950 ஜப்பான்ல வந்துச்சு. சரிங்களா? மின்னோட்ட நோய் அப்படிங்கிற நோய் வந்து 1950 ஜப்பான் நாட்டில் வந்தது. இந்த மின்னோட்ட நோயும் அந்த நோய்க்கான காரணம், அறிகுறி அதெல்லாம் பார்த்தோம்னா மித்தைல் மெர்க்குரி அந்த கெமிக்கலால தான் அந்த நோய் வந்து வந்தது. இது இந்த கெமிக்கல் மூலமா உதடு, நாக்கு இதெல்லாம் மரத்து போயிருமா, செவிட்டு தன்மையும் ஏற்பட்டுருமா, பார்வை வந்து மங்க ஆரம்பிச்சிருமா. மின்னோட்ட நோய், நோய்க்கான காரணம், அதனுடைய அறிகுறிகள். மின்னோட்ட நோய் வந்து ஜப்பான் நாட்டில் தான் வந்துச்சு 1950. நோய்க்கு என்ன காரணம் அப்படின்னா மீத்தைல் மெர்க்குரி அப்படிங்கிற கெமிக்கலால தான் இந்த நோய் வந்து வந்தது. இதனுடைய அறிகுறி என்ன அப்படின்னா உதடு, நாக்கு இதெல்லாம் மரத்து போயிரும். அப்புறம் செவிடு, காது வந்து கேட்காம போயிரும். பார்வை அப்படியே கம்மியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது போபால் விஷவாயு கசிவு. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நோய். போபால் விஷவாயு கசிவு இது எப்போ நடந்ததுன்னு நம்மகிட்ட கொஸ்டின்ல கேட்கலாம். டிசம்பர் 4, 1984 தான் இந்த போபால் விஷவாயு கசிவு ஏற்பட்டது. இது எங்க நடந்தது அப்படின்னா மத்திய பிரதேசத்துல நடந்துச்சு. இதுக்கு என்ன காரணம்? எம்ஐசி, அதாவது மெத்தில் ஐசோசாயம். அதனால தான் இந்த போபால் விஷவாயு கசிவு வந்து நடந்தது. இது எந்த நிறுவனத்தில் நடந்துச்சு அப்படின்னா யூனியன் கார்பைடு அப்படிங்கிற நிறுவனத்தில் தான், இந்த ஃபேக்ட்ரியில் தான் இது வந்து நடந்துச்சு. இதில் வந்து 10,000 மக்கள்கிட்ட இந்த நோயை விஷவாயு கசிவால் இறந்தாங்க. 10,000 மக்கள்கிட்ட இதை பாதிப்படைஞ்சாங்க. தயாரித்த பூச்சிக்கொல்லி எது? இந்த ஃபேக்ட்ரியில் என்ன தயாரித்தாங்க அப்படின்னா செவின் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி மருந்தை தான் தயார் பண்ணாங்க. அடுத்தது லண்டன் புகைமூட்டம் காரணம். லண்டன் புகைமூட்டம் காரணம் என்னன்னு பார்ப்போம். லண்டன் புகைமூட்டம் எந்த ஆண்டு வந்துச்சு அப்படின்னா 1952 லண்டன் புகைமூட்டம் வந்து காணப்பட்டது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா பனியும் புகையும் SO2வும் அமோனியம் சல்ஃபைடும் அதிகமாக இருந்தது. இதனால 5,000 மக்கள் வந்து இறந்துட்டாங்க. இந்த புகை மூட்டத்தால பாதிக்கப்பட்டு இறந்தவங்க வந்து 5,000 மக்கள் கிட்ட இறந்துட்டாங்க. அடுத்தது வந்து இந்த ஹிரோஷிமாவிலையும் அதே மாதிரி நாகசாகி அணுகுண்டு வீச்சு வந்து நடந்தது. ஹிரோஷிமால நாகசாகி அணுகுண்டு வீச்சு இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1945 தான் இந்த அணுகுண்டு வீச்சு நடந்தது. இந்த அணுகுண்டுக்கோட பேர் என்ன அப்படின்னா லிட்டில் பாய் அப்படிங்கிறது தான் இதோட பேரு. அதோட நம்பர் வந்து 235. அணுகுண்டோட பேர் வந்து லிட்டில் பாய். பேட்மேன் அப்படிங்கிறதும் இந்த அணுகுண்டோட பேர் தான். இது ரெண்டாலேயும் தான் அந்த அணுகுண்டு ஹிரோஷிமா நாகசாகியில் வந்து இந்த அணுகுண்டுகளை தான் வீசினாங்க. அடுத்தது பார்ப்போம். இந்திய தேசிய காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரசினுடைய முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னா 1885 தான் முதலாக அந்த கூட்டம் வந்து நடைபெற்றது. உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஏஓ ஹியூம் வில்லியம் வெட்டர்பர்ன் அப்படின்றவர் தான் இதை உருவாக்குனார். எதை? இந்திய தேசிய காங்கிரஸை. இந்திய தேசிய காங்கிரஸ் நடைபெற்ற ஆண்டு 1885. முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு 1885. இதை உருவாக்குனவர் யார் அப்படின்னா ஏஓ ஹியூமோ வில்லியம் வெட்டர்பர்ன் அப்படிங்கிறவர். இவங்க 2 பேரும் தான் இதை உருவாக்குனாங்க. இதுல முதல் தலைவர் யார் அப்படின்னா உமே சந்திர பானாட் அப்படிங்கிறவர் தான். WC பனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். இவங்க தான் இதோடைய தலைவர். முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார். இந்திய தேசிய காங்கிரசினுடைய
முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார். எப்போ அவங்க தலைவரா இருந்தாங்க அப்படின்னா 1917 தான் அவங்க தலைவரா இருந்தாங்க. முதல் இந்திய பெண் தலைவர் முதல்ல இந்தியாவினுடைய பெண் தலைவர் யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு. இவங்க எப்ப இருந்தாங்க அப்படின்னா 1925ல வந்து இந்திய தேசிய காங்கிரசினுடைய பெண் தலைவரா இருந்தாங்க. இது இந்தியாவில் உள்ள பெண் தலைவர். சரிங்களா? முதல் ஆங்கிலேய தலைவர் யார் அப்படின்னா ஜார்ஜ் யூல் அப்படிங்கிறவர் தான் முதல் ஆங்கிலேய தலைவர். முதல் இஸ்லாமிய தலைவர் இந்திய தேசிய காங்கிரசினுடைய முதல் இஸ்லாமிய தலைவர் யார் அப்படின்னா சையத் பக்ருதீன் தியாபேஜி அப்படிங்கிறவர் தான் இந்தியாவினுடைய முதல் இந்திய தேசிய காங்கிரசினுடைய முதல் இஸ்லாமிய தலைவர் சையது பக்ருதீன் தியாபேஜி அப்படிங்கிறவர் தான். அடுத்தது இந்திய தேசிய காங்கிரசினுடைய மிதவாதிகள்னு சொல்லுவோம். இந்திய தேசிய காங்கிரசினுடைய மிதவாதிகள் அப்புறம் தீவிரவாதிகள் என 2 பிரிவா காங்கிரஸ் வந்து பிரிஞ்சது. அது எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1907ல தான் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து 2ஆ பிரிஞ்சது. என்னதான் பிரிஞ்சது? மிதவாதிகளாகவும் தீவிரவாதிகளாகவும் பிரிந்தது. இந்த 2ஆ பிரிஞ்ச ஆண்டு எது அப்படின்னா 1907. அடுத்தது சூரத் மாநாடு. ராஷ் பிகாரி கோஷ் சூரத் மாநாடு வந்து ராஷ் பிகாரி கோஷ் அப்படிங்கிறவரால சூரத் மாநாடு நடைபெற்றது. மிதவாதிகள் தீவிரவாதிகள் ஒன்றாக இணைந்த இந்த காங்கிரஸ் மாநாட்டை வந்து 1916ல லக்னோ மாநாடு. இதனுடைய தலைவர் யார் அப்படின்னா மம்ஜிதார் அப்படிங்கிறவங்க தான் இதோட தலைவராக இருந்தாங்க. மிதவாதிகள் தீவிரவாதிகள் ஒன்றாக இணைஞ்சி காங்கிரஸ் மாநாடு எப்போ நடந்தது அப்படின்னா 1916ல தான் நடந்தது. லக்னோ மாநாடு. அந்த மாநாட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா லக்னோ மாநாடு. அதில் தலைவர் யாராக இருந்தாங்க அப்படின்னா மஜிம்தார் அப்படிங்கிறவர் தான் தலைவராக இருந்தார். சுயராஜ் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்திய ஆண்டு எது அப்படின்னா 1906 தான். சுயராஜ் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்திய ஆண்டு 1906. கல்கத்தாவில் தான் இது வந்து நடைபெற்றது. இதனுடைய தலைவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. சுயராஜ் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்திய ஆண்டு 1906. எங்க? கல்கத்தாவில். இதனுடைய தலைவர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி. இதோட நமக்கு 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக நமக்கு ஃபினிஷ் ஆயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அனைவரும் டெட் தேர்வில் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.